இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திற்கு முழு வடிவம் தந்திருக்கின்ற ஆற்றல் வாய்ந்த பகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர்கள், அன்பிற்கினிய தம்பி பிரபு அவர்களே, அருமை அண்ணன் கௌதமன் அவர்களே, அன்பிற்கினிய நாகலிங்கம் அவர்களே, இந்த பணிகளுக்கெல்லாம் கழகத் தலைவர் தளபதி அவர்களுடைய எண்ணங்களுக்கு வண்ணங்கள் சேர்க்கின்ற பணியிலே தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றியிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அன்பிற்கினிய பரந்தாமன் அவர்களே, பண்பாளர் வெற்றியழகன் அவர்களே, அவர்களோடு உறுதுணையாக இருந்து இந்த பணிகளுக்கு செயல் வடிவம் தந்திருக்கின்ற ஆற்றல் வாய்ந்த பகுதி கழக செயலாளர்கள், அருமை தம்பிமார்கள், இந்த பகுதியுடைய செயலாளர் எழும்பூர் சுதா அவர்களே, மற்றொரு பகுதியுடைய செயலாளர் தம்பி வேலு அவர்களே, வில்லிவாக்கம் பகுதி கழகத்துடைய செயலாளரும் மண்டலக்குழு தலைவருமான அருமை அண்ணன் கூப்பி ஜெயின் அவர்களே, வில்லிவாக்கமுடைய மற்றொரு பகுதி கழக செயலாளர் அருமை அண்ணன் வாசு அவர்களே, துறைமுகம் பகுதியினுடைய பகுதி கழக செயலாளர்கள் அருமை அண்ணன் முன்னாள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் முரளி அவர்களே, மற்றொரு பகுதி கழக செயலாளர் அருமை அண்ணன் ராஜசேகர் அவர்களே, என்றைக்கும் எங்கள் மாவட்டத்தில் இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளையும் இப்படித்தான் நீங்கள் அணுக வேண்டும் என்று எங்களை கைப்பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய போற்றுதலுக்குரிய அவைத்தலைவர் அருமை அண்ணன் ஏகப்பன் அவர்களே, அவருக்கு துணையாக இருந்து மாவட்ட பணிகளை சிறமேற்கொண்டு பணியாற்றி வருகின்ற மாவட்டத்துடைய துணை செயலாளர்கள் அருமை அண்ணன் தேவன் அவர்களே, தேவ ஜவஹர் அவர்களே, புனிதவதி எத்ராசன் அவர்களே, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய பொருளாளர் ஆசாத் அவர்களே, இந்த இனிய நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு வலு சேர்த்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதியினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் நாதன் அவர்களே, இந்த வில்லிவாக்கம் பகுதியினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் வருகை தந்து கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் ரங்கநாதன் அவர்களே, துறைமுகம் பகுதியினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அருமை நண்பர் விஜயகுமார் அவர்களே, துறைமுகத்தினுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மாநகராட்சி தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை பெற்று தருவோம் என்று சபதமேற்றிருக்கின்ற மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் அன்பிற்கினிய நண்பர் பரிமளம் அவர்களே, தம்பி நவீன் அவர்களே, அன்பிற்கினிய ஒட்டுமொத்த தமிழகத்தில் ஒரே ஒரு சென்னையில் இருக்கின்ற மாநகராட்சி உறுப்பினர்களில் வட இந்தியர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு கழக தலைவர் அவர்களால் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக அறிவிக்கப்பட்ட அருமை நண்பர் ராஜேஷ் அவர்களே, துறைமுக பகுதி உள்ளடங்கிய பகுதிகளுக்கு மண்டல குழு தலைவராக இருக்கின்ற அன்பிற்கினிய ஸ்ரீராமுலு அவர்களே, வில்லிவாக்கம் பகுதியினுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சிறிய விபத்தினால் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க முடியாமல் இருக்கின்ற சகோதரி சுதா தீனதயாளன் அவர்களே, அன்பிற்கினிய டிவி சதீஷ்குமார் அவர்களே, என் அருமை தங்கை லதா அவர்களே, அதேபோல் எழும்பூர் பகுதியுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராகவும் மாநில அயலகணி துணை அமைப்பாளராக இருக்கின்ற மாவட்ட கழகத்திற்கு தோள் கொடுக்கின்ற அருமை தம்பி பருதி இளம் சுருதி அவர்களே, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரும் தொண்டரணியுடைய மாவட்ட அமைப்பாளருமாகிய என் இனிய சகோதரி ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களே, எழும்பூர் பகுதிக்கு உள்ளடங்கிய 2 வட்டங்களுக்கு மண்டல குழு தலைவராக இருக்கின்ற என் சகோதரி அன்பிற்கினிய சரிதா மகேஷ்குமார் அவர்களே, மாவட்டத்தினுடைய அணிகளுடைய அமைப்புகளை இருந்தாலும் மாவட்ட கழகத்திற்கு தோள் கொடுத்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுடைய மாவட்ட அமைப்பாளர் என் ஆறுயிர் தம்பி லோகேஷ் அவர்களே, லோகேஷுக்கு என்றும் போல் இளைஞரணியை வழிநடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி மகேஷ்குமார் அவர்களே, இந்த இனிய நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு
செயல் வடிவம் கொடுத்து கொண்டிருக்கின்ற மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள், எழும்பூர் பகுதியினுடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் சுந்தரராஜன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர்கள் அன்பிற்கினிய அருமை அண்ணன் சீனியர் சிட்டிசன் கோ மணி அவர்களே, மற்றொரு பொதுக்குழு உறுப்பினர் முன்னாள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சகோதரி நிர்மலா அவர்களே, துறைமுக பகுதியினுடைய பொதுக்குழு உறுப்பினர் சகோதரி கலைச்செல்வி அவர்களே, துறைமுக பகுதியினுடைய மற்றொரு பொதுக்குழு உறுப்பினர் இனிய சகோதரர் இஸ்லாமிய நண்பர் தம்பி கனி அவர்களே, வில்லிவாக்கம் பகுதியை சார்ந்த மாணவர் அணியினுடைய மாவட்ட அமைப்பாளர் சொல்லுகின்ற பணிகளிலெல்லாம் திறமோடு செயலாற்றி கொண்டிருக்கின்ற அருமை தம்பி வானவில் விஜய் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு வலு சேர்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பொறியாளர் அணியினுடைய மாநில துணை அமைப்பாளர் அருமை அண்ணன் உமாகாந்தன் அவர்களே, நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சியை எல்லா வகையிலேயும் சிறப்போடு அமைவதற்கு உறுதுணை புரிந்திருக்கின்ற எழும்பூர் பகுதியினுடைய வட்டக்கழக செயலாளர்கள், இந்த வட்டத்துடைய செயலாளர் அருமை தம்பி விஜயகுமார் அவர்களே, அருமை தம்பி பாபு அவர்களே, அருமை தம்பி அபோய் அவர்களே, அருமை அண்ணன் தயாளன் அவர்களே, மனோகரன் அவர்களே, அருமை தம்பி பாலு அவர்களே, அன்பிற்கினிய டால்பின் ஹரி அவர்களே, அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர் வட்டக்கழக செயலாளர் மொய்தீன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு வலுதேடி தந்து கொண்டிருக்கின்ற துறைமுகத்துடைய வட்டக்கழக செயலாளர்களே, நம்முடைய வில்லிவாக்கத்துடைய வட்டக்கழக செயலாளர்களே, எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றியிருக்கின்ற அருமை சகோதரி பிரியா ராஜன் அவர்களே, எனக்கு பின்னால் சிறப்புரையாற்ற இருக்கின்ற அருமை அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர், நமக்கெல்லாம் புன்னகை மன்னன் என்று நம்மால் அன்போடு அழைக்கப்படுகின்ற வெள்ளை உள்ளத்திற்கு சொந்தக்காரர் நம்முடைய அருமை அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களே. என் ஓட்டு அவருக்கு தான் போடுறேன், கலாநிதிக்கு, அதனால அதே மைண்டில் இருக்கு. இந்த மேடையை பார்க்கின்ற பொழுது கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினரும் இந்த மேடையிலே இருக்கின்றார், இந்த முறை சட்டமன்ற உறுப்பினரும் இந்த மேடையிலே இருக்கின்றார். கலைஞர் அவர்கள் காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக 1977ஆம் ஆண்டு இருந்த சட்டமன்ற உறுப்பினரும் இந்த மேடையில் இருக்கின்றார். இது எதை காட்டுகிறது என்றால், பதவி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிதல்ல, கொள்கைதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக நாம் வைத்துக் கொள்ள முடியும். இந்த இயக்கத்தை இரு கைகள் கொண்டு அரவணைத்த நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர், என் உயிரினும் மேலான என் அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய அருமை தளபதியாக, நான் இந்து சமய அறநிலைத்துறையை சார்ந்தவர் என்பதால் ஒரு உதாரணத்தை மேற்கோள் காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றேன். அசுரர்களை அழிப்பதற்காக முருகப்பெருமான் புறப்படுகின்றார். அப்பொழுது முருகப்பெருமான் அசுரர்களை அழிக்கின்ற அந்த பணியை முருகர் அவர்களே நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம் என்று அந்த அசுரனை அழிக்கின்ற பணியை வீரவாகு என்ற ஒரு தளபதியிடம் முருகன் அன்றைக்கு ஒப்படைக்கின்றார். அதுபோல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா என்ற அசுர கூட்டத்தையும் அடிமை சாசனத்தை எழுதி தந்திருக்கின்ற எடப்பாடியினுடைய அடிமை கூட்டத்தையும் அழிக்கின்ற சக்தியாக, தளபதியாக, வீரபாகுவாக இருக்கின்ற அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாட்டிலே அரசியல் என்ற ஒரு போர் மேகம் சூழ்ந்திருக்கின்றது. பல கட்சிகள் இன்னும் தோழமைக்காக கதவு திறந்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பல கட்சிகள் தோழமைக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பல கட்சிகள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில்
தங்களுடைய கொள்கைகளாக எதை வைப்பது என்று திக்குமுக்காடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தால் தலைவர் பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் உலக முதலீடுகளை இழுப்பதற்காக வெளிநாடு சென்றிருக்கின்றார். தலைவருடைய தளபதியாக இருக்கின்ற வீரபாகு உள்ளூர் முதலீடுகள் என்று சொல்லுகின்ற ஓட்டுக்களை ஈர்ப்பதற்காக இன்றைக்கு களத்திலே நின்று கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்திலே பந்தய குதிரையாக நின்று கொண்டிருக்கின்றது. பந்தய குதிரைக்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள், 4 கால்கள் தான் இருக்கும். ஆனால் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பந்தய குதிரைக்கு 8 கால் பாய்ச்சலிலே இன்றைக்கு தேர்தல் வியூகத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். தொண்டர்களை பற்றி கூறுகின்ற பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், மாளிகை முகப்பும் அவன்தான், மைய மண்டபமும் அவன்தான், கொடி கட்டுகின்றவனும் அவன்தான், கொடி ஏற்றுகின்றவனும் அவன்தான். அவன் அசைந்தால் ஒரு இயக்கம் அசையும், அவன் அடங்கினால் அந்த இயக்கம் அடங்கும் என்பார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் தொண்டனுக்கு தோள் கொடுக்கின்ற இயக்கம் தமிழகத்திலே ஒரு இயக்கம் உண்டென்றால் அது திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் இருக்க முடியும். இன்றைக்கு களத்திலே நின்று கொண்டிருக்கின்ற எழும்பூர், வில்லிவாக்கம், நம்முடைய துறைமுகம் 3 சட்டமன்ற தொகுதிகளுடைய பாக உறுப்பினர்கள், பாக முகவருடைய கூட்டம். உங்களை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்றால் இந்த இயக்கத்தின் முதுகெலும்பாக பார்க்கின்றோம். இந்த இயக்கத்தில் ஒவ்வொரு பாகத்திற்கும் தலைமை தாங்குகின்ற சிப்பாய்களாக பார்க்கின்றோம். இந்த இயக்கத்திற்கு வாக்குகளை அள்ளித்தரப் போகின்ற வாக்கு வங்கிகளாக உங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் முழுவதுமாக நாங்கள் நம்பியிருப்பது இங்கே அமர்ந்திருக்கின்ற பாக முகவர்களைத்தான். ஆகவே வியூகம் வளைப்பதற்கு அன்பு தலைவர் தளபதி இருக்கின்றார். அந்த வியூகத்தை களத்திலே நின்று செயலாற்றி கொடுப்பதற்கு நம்முடைய இளைஞரணி செயலாளர் அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கின்றார். செயல்படுத்த போகின்ற திட்டங்களை உங்களுக்கு வகுத்துக் கொடுப்பதற்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், பகுதி கழக நிர்வாகிகள் இருக்கின்றார்கள், மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே களத்திலே நாம் சுதந்திரமாக விளையாடலாம். என்னை பொறுத்தளவில் ஒரு 13-14 தேர்தல்களை பார்த்திருக்கின்றேன். வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலை போல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கண்ணு கட்டிய தூரம் எதிரிகளே இல்லாத ஒரு தேர்தல் இந்த தேர்தலாகத்தான் இருக்க முடியும். ஆகவே இந்த தேர்தலில் நம்முடைய வலிமையை மாற்றாருக்கும் காட்ட வேண்டும். தேர்தலுக்கு பிறகு சிறு சிறு குட்டிகள் உதயமாகும். அந்த உதயங்களுக்கு இந்த தேர்தலில் நம்முடைய உதயநிதி அவர்கள் ஆணி அடிப்பது போல் நம்முடைய வெற்றியை கழக தலைவருக்கு காணிக்கை ஆக்குவோம். இந்த பாகமுகவர் கூட்ட பணி இன்று தொடங்குகின்ற இந்த பணி இனி வீதிகள் தான் நம்முடைய வீடு, இனி வாக்காளர்கள் தான் நம்முடைய உறவு, வெற்றி ஒன்றுதான் நம்முடைய லட்சியம் என்ற பாதையோடு வெற்றி பயணம் மேற்கொள்வோம். மத்திய சென்னையில் புதிய வரலாறை படைப்போம். கழக தலைவர் தளபதி அவர்கள் யாரை சுட்டு விரல் காட்டுகிறாரோ அவரை பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில், இங்கே தேர்தல் கணக்கை ஒன்றை எனக்கு முன்பு பேசும்போது சொன்னார், சட்டமன்ற தேர்தலில் பெற்றதை பெறுவோம், நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றதை பெறுவோம் என்று. அவையெல்லாம் அதிசயமில்லை. சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட நடைபெறப் போகின்ற நாடாளுமன்ற தேர்தல் கூடுதலான வாக்குகளை பெறுவோம் என்ற உறுதியை இந்த கூட்டத்தில் எடுப்போம். என்றும் உயிரினும் மேலான தலைவர் தளபதி வழி நடப்போம். நன்றி, வணக்கம்.